யாரிடம் பணம் இருக்கிறது? யார்கிட்ட நான் இப்ப கொடுத்திருக்க பணம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லையா, ஆமா இதெல்லாம் செய்யறதுக்கு யார்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு விதத்திலையும் நம்ம சொல்லணும்னாலும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, யாரிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார்கிட்ட அப்படின்றதுக்கு ஹூ. ஹூ. இருக்கிறது அப்படின்றதுக்கு ஹேஸ். ஹூ ஹேஸ். பணம் அப்படின்றதுக்கு மணி. ஹூ ஹேஸ் மணி. யாரிடம் பணம் இருக்கிறது? ஹூ ஹேஸ் மணி. ஓகேங்களா? ஹூனா யார், இருக்கிறது அப்படின்றதுக்கு ஹேஸ், பணம் அப்படின்றதுக்கு மணி. ஹூ ஹேஸ் மணி. ஓகேங்களா? இது யாருடையது? இந்த பேனா யாருடையது, இந்த பென்சில் யாருடையது அப்படின்னு கேட்போம்ல, இது யாருடையது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஹூஸ். யாருடையது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஹூஸ். இஸ் இட். Whose is it? Whose is this? Sorry, is this. இது யாருடையது? This. இந்த பேனா யாருடையது அப்படின்னா whose this pen அப்படின்னு சொல்லுவோம். Whose this pen. இந்த பென்சில் யாருடையது அப்படின்னா whose this pencil அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி whose is this? Whose is this? இது யாருடையது? Whose is this? ஓகேங்களா? அது யாருடையது அப்படின்னா whose is that? Whose is that? ஓகேங்களா?